குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட வந்து மகேஷ் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு மகேஷ் வந்து டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் எடுத்தாரு. இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ல என்ன அப்படின்னு எது பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து எதுக்கு சூட்டபிள் அப்படின்னு தெரியும். ரெசிப்ரோ டர்பைன்ல தலை அப்படின்னு யாரை கூப்பிடுவோம்? பெல்டான். அதே பம்ப்ல தலை அப்படின்னு யாரை கூப்பிடுவோம்? ரெசிப்ரோகேட். அப்ப ஐ8 அப்படின்னு தெரியும். ஹெட் அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா டிஸ்சார்ஜ் கம்மியா இருக்கும். இதுதான் எப்ப கேட்டிருக்காங்க? 2012ல முன்னாடி லாங் ஆகோ சோலாங் ஆகோ 12 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட முக்கியமான क्वेश्चन. ஐ8 லோ டிஸ்சார்ஜ் என்ன பம்ப் வாங்குவீங்க? அப்ப மகேஷ் கடைக்கு அனுப்புறோம். கடைக்கு அனுப்பிச்சு ஒரு பம்ப் வாங்க சொல்றோம். பம்ப் வாங்கும்போது கடைக்காரங்க கேட்குறேன் என்ன பம்ப் வேணும்? எனக்கு ஐ8க்கு சூட்டபிளா இருக்கணும், லோ டிஸ்சார்ஜ் சூட்டபிளா இருக்கணும். ஒரு பம்ப் கொடுத்தா கடைக்காரன் என்ன பம்ப் தருவான்? ரெசிப்ரோகேட் தருவான். சென்ட்ரல் பம்ப் தந்தா என்ன சொல்லணும்? என்னடா தர சென்ட்ரல் பம்ப் வந்து லோ ஹெட் ஐ டிஸ்சார்ஜ். என்ன நான் கேட்டது ஐ8 லோ டிஸ்சார்ஜ் தானே கேட்டேன். அப்ப நீ எனக்கு ரெசிப்ரோகேட் பம்ப் தான் தரணும் சொல்லணும். சோ அடுத்தது ரெசிப்ரோகேட் பம்ப் வந்து எந்த கேட்டகரியில வரும்? பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட். எப்படி எதை வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப்னு சொல்லுவோம்னா எந்த பம்ப்ல வந்து ஸ்லிப் ஜீரோவா இருக்கோ, ஸ்லிப் இல்லாம இருக்கோ அதான் வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட். யாரை பார்த்தா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லிப் வந்து ஜீரோவா இருக்கவங்க தான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லிப் ஜீரோவா இருந்தா தான் வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரெசிப்ரோகேட் பம்ப்ல என்ன நடக்கும்? The liquid lifted due to the thrust exert on it by a moving piston or plunger. சோ ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ல வந்து வர P, ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ல வர P அப்படி என்னன்னா ரெசிப்ரோகேட்டிங் வர P வந்து P ஃபார் பிஸ்டன், பிஸ்டன் பிளங்கர் இருந்தது. அப்புறம் ROCA, T வந்து த்ரஸ்ட். சோ த்ரஸ்ட் வந்து ஒரு முக்கியமான வார்த்தை, பிஸ்டன் வந்து இன்னொரு முக்கியமான வார்த்தை. சோ இதுதான் வந்து பிஸ்டன் மூலமா த்ரஸ்ட்டை கொடுத்து தண்ணியை கடத்துனா அதான் வந்து என்ன பம்ப்? Reciprocating pump. அடுத்தது theoretical discharge of single acting reciprocating pump. single acting reciprocating. இப்போ டிஸ்சார்ஜ் ஃபார்முலா கேக்குறாங்க. Q is equal to LAN divided by 60. LAN divided by 60 யூனிட் டிஸ்சார்ஜ் யூனிட் என்னது? மீட்டர் கியூப் per second. இது 2023ல கேட்கப்பட்ட கேள்வி அப்படி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது theoretical discharge of double acting series. டபுள் நான் ஒண்ணு கிடையாது. இதுக்கு முன்னாடி இது 1 இது 2 அப்படி போட்டா டபுள். இது ரெண்டு 2023ல. சோ 2023லயே வந்து நமக்கு இது கேட்பு. அடுத்து slip of reciprocating pump is negative. எப்ப நெகட்டிவா இருக்கும்? ஸ்லிப் வந்து எப்ப நெகட்டிவா இருக்கும்னா சக்சன் பைப் லாங்கா இருந்தா நெகட்டிவா இருக்கும், டெலிவரி பைப் ஷார்ட்டா இருந்தா நெகட்டிவா இருக்கும், பம்ப் ஹை ஸ்பீட்ல ஓடுனா நெகட்டிவா இருக்கும். இதெல்லாம் வந்து டிஎன்பிசி 2012ல கேட்கப்பட்ட கேள்வி. சோ நமக்கு ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் சம்பந்தமா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளையும் நமக்கு அற்புதமாக வடிவமைச்சு கொடுத்த மகேஷ்க்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம். அவருக்கு இதை நம்ம கொடுத்ததுக்காக அவரை வந்து நம்ம மனசார வாழ்த்துவோம். அது மட்டும் இல்லாம அவரை பாராட்டுவோம், நன்றி சொல்லுவோம்.